ஓ இன்னைக்கு சொல்லிட்டேன் பச்சை கலர் மேல யாரும் உண்மத்தை காட்டு. ப்ரோ ஐயோ வேண்டான்னு கதறுவேன், கண்ணீர் விடுவேன். எல்லாம் நடிப்பு, ஏமாத்துறாதீங்க. கேக்குதா இல்லையா? கேக்குதா இல்லையா? கேக்குதா இல்லையா? பேசுறது கேட்கல கொஞ்சம். கேக்குது. அப்படியே வா முன்னாடி. நீங்க பண்றீங்க. முன்னாடி வர பயப்படுறேன் பப்ஜி. நமக்கு தேசிய அளவுக்கு தைரியம் கிடையாதுப்பா. தைரியம் வந்தா போட்டு ஏகேம விட்டு நேரம் என்னதான் வெட்டுவான். அவ்வளவுதான் வெட்டுறா. ஐயோ என்ன எங்களை இப்படி பண்ணிட்டீங்க. நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது. நான் அதான் நவுத்தி ஆகணும், வேற கதையே இல்ல. அங்க ஒருத்த மியூட்ல இருக்கான். ப்ரோ நான் அந்த ஒரு காயினை தான் ப்ரோ நவுத்தி ஆகணும். என்ன பண்றது, அவன வேணும்னா வெட்டுறான். அவனா பண்றான், அவன் கேரக அப்படி இருக்கு. அண்ணா 2. ஐயோ கரெக்டா 2 விழுகுறியா? அவன் செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க நண்பர்களே. சரி விடு, நம்ம டார்கெட் வேற. போடாப்பா நம்ம வயலுங்க. போடு. ஐயோ வேணாயா ஐயோ வேணாயா. கொஞ்சம் முன்னாடி போலாம்னு நினைச்சேன், இப்ப முன்னாடி போயிட்டேன். இங்க ஒரு காய் சும்மா இருந்துச்சு, சரி நகட்டினா அங்க பார்த்தா வெட்டி போட்டுருச்சு. நான் வேணும்னா வெட்டுறேன். உங்களுக்கு உனக்கு தெரியுங்களப்பா கேஜராஜ், என்னை பத்தி உனக்கு தெரியுங்களா? நான் வேணும்னு வெட்டுறவனா? சாமி வேணாம். ஏகேஎம் இது உனக்காக. ஏகேஎம் இல்ல ப்ரோ, ப்ரோ அவருக்கே ஒரு வன்மம் இருக்குது. காயின் எடுக்காம அவரை வச்சுனேன். அந்த வன்மத்தை கக்கிட்டாரு. நீயும் வன்மத்தை கக்கிட்ட ப்ரோ. ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு. வன்மம் கழிச்சு என்ன கூட பாக்குறியா? ஓடிட்டாரியா வெட்டிட்டாரியா? கேஜிராஜ் சார் ஒண்ணு போடு ப்ரோ. ஒண்ணு நீ சொன்னா நான் போட்டோட ப்ரோ. ப்ரோ நாளைக்கு பாத்துக்கலாம். போயிடுவோம். யாருக்கு வெட்டு நாளைக்கு ப்ரோ. ஏகேஎம் எங்க வந்தாலும் வெட்டுங்க. வெட்டுங்க. ஒண்ணு போட்டாங்க சொல்லி முடியும். நீ என்ன ஏன் தாய் பாச எடுக்கிற? ஏகேஎம் 4 விளையாட்டு என்ன உள்ள அனுப்பிட்ட. அடுத்து மஞ்சள் எட்டுது கடன் தீர்க்க சேராத இடம். 2 மலை பிரச்சனை. அது வின்னர் ஆண்டி மேல ஐடியாவை கொடுக்குற. ஏகேஎம் என்னதானே ப்ரோ வெட்டிட்டு இருக்கான். 2 காய் வெட்டிட்டாரு ப்ரோ. அதான் பாரு, நான் அவனை விட்டு போனேன். வெட்டு அந்த கர்மம் முன்னாடி இங்க பாரு. லூடோ தனக்கு பாயாசம் போட போவதை கேபப்ஜி உணர்ந்தார். அது அடுத்தவனுக்கு 5 வரும், என்ன வெட்டுவ. அப்படிதான் இருக்கும். உனக்கு வழி இல்ல. உனக்கு சந்தோஷமா இருந்தா ஓடுற மாதிரி நான் நம்பணும். இப்ப எனக்கு உண்மையான வேற வழி இல்ல ப்ரோ. உண்மையான எனக்கு வேற வழி இல்ல. அவனுக்கு 5 வரும், உனக்கு வழி இல்லன்னு உனக்கு வழி இல்ல. நீ சந்தோஷமா மனசுக்குள்ள சிரிச்சா கூட உனக்கு ஒரு வழி இல்லதான். ஏய் வெட்டியா 6 ரன்சின் போட்டு போயிட்டே இருக்கிறான். பேட்டாத 6 வாட்னே வெட்டு. அடுத்தது வெட்டு. டேய் மொட்டை டேய் கவரிட்டு. ஐயோ மட்டும் வீட்டுல பேசுற மாதிரி இருந்தா இப்படி இருக்கும். அதிகமா திட்டிட்டு இருப்பான். 4 டைம் வாயிலே வெட்டினீங்க ப்ரோ. அது கை தவறி வெட்டிருப்போம் ப்ரோ. அவனை துரத்துல கை தவறி கரெக்டா இப்படி ஒரு 4 டைம் நினைவு வெட்டினேன். கை தவறி அது நீ 2 டைம் அந்த வன்மத்தை கக்கிட்டேன். குறுக்க இருந்த அந்த கேஜிராஜ் இந்த ஆளை போட்டு 2 வாட்டி இருக்கும். கொஞ்சம் இழுபறி கொஞ்சம் ஜபர்தஸ்தா பேசிட்டு இருக்கான். இப்ப நீ வன்மத்தை கக்கு ப்ரோ. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ப்ரோ. என்ன சகோதரி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். பார்க்க வேணா போறேன். வெளியே போ. ட்ரெனி ஐயோ இன்னும் மறுபடியும் முதல்ல
என்ன செட்டிங்கா 2 காயின் எனக்கு. சரி இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல bro. நான் அப்படி இப்படி ஆளா ப்ரோ. இப்ப தெரியும் பாரு ப்ரோ. இப்ப சொல்லு. ஏதோ ஒரு டைலாக் சொல்லியா ப்ரோ? அது இப்ப சொல்லு ப்ரோ. என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா? என்ன என்னது? நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஐயோ சார், நான் வெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு கை தட்டிட்டேன் ப்ரோ. சார் 4 கோடி எப்படி ப்ரோ குடுக்குடுன்னு எப்படி ப்ரோ போவ நீ? இப்ப நீ ஃப்ரீயா போவேன். வேற லெஃப்ட் ஆயிடுச்சு, என்டர்டைன்மெண்டே போச்சு. நான் தான் என்டர்டைன்மெண்டா? இல்ல ப்ரோ, அப்படி இல்ல, ஆமா அப்படிதான். ஆமா, அதான் உண்மை. இல்ல நீ ப்ரோ, நீ வந்து ஆமான்னு சொன்னா கூட நான் நம்புவேன் ப்ரோ. நீ அப்படி எல்லாம் இல்ல ப்ரோன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் ப்ரோ. நீ அதுக்காக நடிச்சே மாட்டேன் இல்ல ப்ரோ. நகர்த்தவே மாட்டேனே. நினைச்சேன், அதான் நினைச்சேன். நீ நடிச்ச மாட்டேன் ப்ரோ. நகர்த்தனா அந்த லூடோ நாய் உனக்கு தான் கொடுக்கும். கரெக்டா 2 கொடுத்து என்ன போட்டு தெளிவும். இப்பவும் கொடுக்குறான் ப்ரோ 1. இந்த நாய் கொடுக்கறத நம்புவேன். சாத்தியமே இல்லை. ஒரு தாயா ட்ரெஸ் இது வரைக்கும் தொடவே மாட்டாத. ஆரியர் அதுக்கு நான் 6 போட்டு வெளியே வரணும் ப்ரோ. அதுக்குள்ள நீ ஓடிடு. அதெல்லாம் bro. உனக்கு கூட எனக்கு விழுந்தோம், நான் 2 போட்டு வெளியே போ, அதுக்குள்ள உனக்கு கொடுத்துருவோம். ஆனா அந்த பின்னாடி ஒண்ணு வச்சிருப்பேன். பேக்கப்பா? இதுதான் பேக்கப்னுவாங்க இல்லையா? எஸ் ப்ரோ, பேக்கப் பிளான். இப்ப போய் தானே ஆகணும். போய் தான் ஆகணும். லேபர் அப்பி என்ன அப்பி சேம் அப்பி. இப்ப சிக்கன் பாரு அந்த அளவுக்கு என்ன விழல. அது ப்ரோ நீதான் செகண்ட். ஏதோ எப்படியாவதுனால நான் தேடாவது வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஓட்டம் தான். செய்யறது இல்ல, செய்யறது ப்ரோ. நான் ப்ரோ பாஞ்சு போறேன். பாஞ்சா அதான் பஞ்சர் ஆக்கிட்டீங்களே. காயப்படாம எனக்கு இல்ல இல்லையா? ஒரு வாட்டி உள்ள போகும்போது இல்ல அவன் ஒவ்வொரு காயிடம் ஜனநாயகம் ஒவ்வொரு காயிடம் உள்ள எடுத்து போகும்போது ஒவ்வொரு வாட்டி உன்னை விட்டுட்டு தான் போனான். என்ன பண்றது? நீ இப்ப 3 காயின் மொத்தமா எடுத்துட்டு போற, அப்ப 3 வாட்டி உன்னை விட்டுட்டு போற. இதுக்கப்புறம் நீ வெளியே வந்து எனக்கு கொடுக்க போற ஏண்டா? இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு கொடுக்க போற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. நல்லா மனசுல கூட ஜெயிக்கலாம். நீ சொல்ல எப்படி பழத்துக்குள்ள கொண்டு போயிட்ட. 1 2 3 ஆறுதல் சொல்லுவேன். 1008 ஆறுதல் சொல்லுவேன். நீ எனக்கு நீ உள்ள கொண்டு போயிட்ட. உன்னை வெறுப்பேத்தி பாக்குறான் விரும்பாக்காரன். உன்னை வின் பண்ண வச்சு கூட வெறுப்பேத்துவான். எப்படி அதை பண்ணுவான்? இந்த வாட்டி அதே செகண்ட் பிளேஸ் ப்ரோ. அதே ப்ரோ, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல ப்ரோ. அப்படிப்பட்ட ஆள்ல நீ ப்ரோ, நான் அப்படிப்பட்டவன் தான் சொன்னா கூட நான் நம்புவேன் ப்ரோ. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். பாருங்க, வேற காயின்ஸ் இல்ல நான் நடத்துறதுக்கு. நீங்க அவ்வளவு பண்ணீங்கல்ல, வேற காயின்ஸ் நடந்துச்சா இல்லையா? வரேன் உனக்கு விழுவும் அப்படின்னு சொன்ன நடந்துச்சா இல்லையா? அந்த லூடோ அப்படி சதி பண்றான், நம்ம எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுறான். யாரு அது? லூடோ திருட்டு பையன். இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு ஏகே இல்லையே. ஐயோ சோ சேட். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு இருந்தாலும் லைவ் போட்டிருக்கான். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? 2 பேரும் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவர் லைவ் போடுறாரு. சரி ப்ரோ, நான் போயிட்டு மேட்ச் பாக்குறேன். பாருங்க இருந்தாலும் நீங்க வின் பண்ணிருக்கலாம். பை பை.
நீங்க என்ன சொன்னாலும் மனசு ஏன் bro சமாதானம் கம்முனு ஆகுறீங்களா? bro போற நேரத்துல இதை ஏன் bro ஞாபகப்படுத்துற? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன், அதே நோண்டி இல்ல நோண்டி ப்ரோ ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ப்ரோ. அந்த ஆளுக்கு சிரிப்பு ஜெயராஜுக்கு இருந்தாலும் சிரிக்கிறான். அந்த ஆளு இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான், எழுதி வச்சுப்பான் டைரியில. தங்க கூப்பிட்டு உங்க வீட்டுல கலந்து கூப்பிடுவோம் பாருங்க, இனிமே உலகத்துல இருக்க யாரும் நமக்கு எதிரிங்க கிடையாது ஒருத்தனை தவிர அப்படின்னு எழுதி வச்சுப்பான். bro நான் என் brainல எழுதி வச்சிட்டேன் கேஜி ரவிச்சந்திரன். கேஜி ராஜ் கரெக்டா எழுதி போடுறோம். அந்த பேர் தான் எழுதணும். அமுக்கு ப்ரோ தூண்டி விட்டது. நைட்டு தூங்கும் போது ப்ரோ அவர் சிரிச்சது என் காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதான் ப்ரோ அடுத்த மேட்சை பாத்துக்கலாம்.